எத்தனை மணிக்கு காலையில் 7 மணிக்கு வந்துட்டீங்களோ? இங்கே கோட்டர்ஸ்ல இருக்கனால கோட்டர்ஸ் இங்கே இருக்கோமா? விஹெச்எம் கோட்டர்ஸ் இருக்கனால நான் நாமக்கல் இருக்கேன். வேற யாரையும் சாப்பிட்டு உட்காருமா அந்த பெட்ஷீட் வாங்கம்மா வாங்க முன்னாடி உட்காருங்க. என்ன உடம்புங்க? இந்த ஊர் மட்டுமா இல்ல பக்கத்து வில்லேஜ் எல்லாம் மொத்தம் எத்தனை வில்லேஜ்? 21 வில்லேஜ். 21 வில்லேஜ். 21 வில்லேஜுக்கு எவ்வளவு பாப்புலேஷன்? 8,000. இதுக்கு டாக்டர் இது வரைக்கும் நம்ம போஸ்டிங்க போடல. காலாண்டு பட்டி மட்டும் நீங்க என்ன ரெண்டு பேரும் இங்க கோட்டர்ஸ்ல தானே? ஒரு நாளைக்கு ஓபி எவ்வளவு பேர் வராங்கம்மா? 80 to 120. என்ன அதிகபட்சமா என்ன மாதிரியான ஃபீவர் கோல்டு வீசிங் இதுதான் சார். இப்போ கூட வீசிங் தான் வந்திருக்கு. இங்க அட்மிஷன்லாம் கிடையாது. அட்மிஷன் சார் ஐபி மட்டும் போடுவீங்க சார். முடியலன்னா நான் ரெஃபர் பண்ணிடுவேன் சார். இங்க இருந்து ரெஃபர் பண்ணா எந்த ஹாஸ்பிட்டல் ரெஃபர்? மோஸ்டா கர்நாடகா தான் போவோம் சார். அதெல்லாம் பக்கம் சார். 12 கிலோமீட்டர். இங்க இருந்து எவ்வளவு தொலைவு? 12 கிலோமீட்டர் தான் சார். 12 கிலோமீட்டர். அங்க என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு? அங்க பிரைவேட்டும் இருக்குங்க சார். பிஹெச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்குங்க சார். அங்க போய்க்குவாங்க. இல்ல நம்ம எமர்ஜென்சி அப்படின்னு 108ல அனுப்பிச்சுட்டா சக்திக்கு தான் போவாங்க சார். 108 ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க சார். இது இந்த நம்ம லோடிங் ப்ராசஸ் இங்க வச்சிருக்கோம். எவ்வளவு அதுல யாராவது பயன்படுத்திருப்பாங்கம்மா? இந்த ஸ்கீம் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் பயன்படுத்தும்? 2 பேர். இந்த ஊருக்காரங்க. அவங்களுக்கு போன் நம்பர் இருக்கா? என்னம்மா உங்க தாத்தாவா? அப்படியா? இங்க வந்து அந்த லோடிங் ப்ராசஸ் அவர் பேர் என்னம்மா? இது வரைக்கும் 2 பேர் பயன்படுத்திருக்காங்களாம்மா? இது இது வரைக்கும் 2 பேர் பயன்படுத்திருக்காங்க. தாத்தா இருக்காராம்மா? எங்க இருக்கிறாருமா? பக்கத்தூர். வேலைக்கு போயிருக்காரா? நல்லா இருக்காருல்ல? இங்க வந்து இந்த மாத்திரை எடுத்து கோயம்புத்தூர் போனோம். பேருமா அவர் பேரு? பத்துவானா? பசவண்ணா. இந்த லோடிங் ப்ராசஸ் இங்க இருக்கிறது எப்படி தெரியுமா? ஹார்ட் அட்டாக் வந்தா இங்க இந்த மாத்திரை இருக்குங்கிறது எப்படி தெரியும்? வந்தாங்க சார். நீங்க குடிச்ச டாக்டர் இருந்தாங்க சார். அப்புறம் உடனே மாத்திரை கொடுத்து இங்க ஆகாதுங்க, நீங்க கீழே தான் போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அங்க கீழே போய் கோயம்புத்தூர் போய் அட்மிஷன் பண்ணிருக்காங்க. எவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க? 9 நாள் இருந்தாங்க. இங்கதான் இந்த மாத்திரை எடுத்தாங்க. இப்ப இங்க வந்து வாங்கிக்கிறாங்க சார் இந்த மாத்திரை மாசம். சரி. நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு. ஏஎஸ்வி எத்தனை இருக்குமா? சார் 8 இருக்குங்க சார். 8. இது இங்க யாருக்காவது பயன்படுத்திருக்காது இருக்கும்? ஏஎஸ்வி இல்லைங்க சார். ஏஆர்வி மட்டும் வீக்லி 2 பேர் வந்துருவாங்க. ஏஆர்வி எத்தனை இருக்கு சார்? இப்போதைக்கு நம்ம கேஸ் 3 பேர் இருக்காங்க சார். இல்ல இதுல உங்க கையில ஸ்டாக் 19. 19. ஏஎஸ்வி 8 இருக்குங்க. 8.
சஃபிஷியன்டா இருக்கு. எஸ் சார். இது வரைக்கும் 2 பேர் ஏஆர்வி வாரத்துக்கு 2 பேர் வாரத்துக்கு 2 பேர் நாய்க்கடி வருவாங்க சார். அதிகம். ஆமாங்க சார். இப்போ நீங்க லோக்கல்ல வீடியோ அந்த மாதிரி நிர்வாகத்துல சொல்லிருக்கீங்களா அது மாதிரி நாய்க்கடி நிறைய இருக்குன்னு இதை சொன்னா அவங்க கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது வழி பண்ணுவாங்கல்ல. சார் அவங்க வளர்க்குற நாய் தான் வளர்க்குற கடிச்சிருக்கு நாய். மீன்ஸ் தோட்டத்துல வச்சிருப்பாங்க சார் அதுதான் கடிச்சு வருதுன்னு சொல்றாங்க சார். தெரு நாய் எல்லாம் இல்லைங்க சார். இப்போ மற்ற எசென்சியல் ட்ரக்ஸ் எல்லாமே இருக்குல்ல. நான் இருக்கேங்க சார். இங்க நீங்க வந்த நோயாளிகளுக்கு வர அந்த ட்ரக்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு குவார்டர்ஸ் இங்க இந்த கேம்பஸ்ல இருக்கு. ஆமாங்க சார். இந்த கேம்பஸ்ல இருக்கு 2 பேருமே. 2 பேர் இருக்குங்க எங்க அந்த டிடி போட சொன்ன போன் ஒர்க் பண்ணி சார். ஒர்க் ஆகுதுங்க சார். சரி, நான் பேசுறேன். டாக்டர் வந்து பர்மனண்டா போடுறதுக்கு சரி சார். மோஸ்டா வந்து சில பேர் வந்து ஃபைட் பண்ணுவாங்க சார். இன்ஜெக்ஷன் போட மாட்டேங்கிறீங்க. அதாவது என்ன டாக்டர் ஆனா எனக்கு என்ன ஒருத்தருக்கு அந்த மாதிரி போட்டு அலர்ஜி ஆயிடுச்சுங்க சார். இல்ல இல்ல நீங்க அதுக்கப்புறமா பண்ணதால எனக்கு டாக்டர் பயமா பண்ணும்போது தான் ஆனா அவங்க புரிஞ்சுக்க டாக்டர் மாட்டேங்கிறாங்க. பரிசோதனை பண்ணாதான் நல்லது. டாக்டர் நான் பர்மனண்டாவே இங்க போட்டுரு சொல்றேன். தேங்க்யூ. இந்த வாரத்திலே இந்த முடிஞ்சா இன்னைக்கு நாளைக்குள்ள போட சொல்றேன். இங்க வேற எங்கேயாவது கூட இங்க உடனே மாத்தி போட்டு ஒரு பர்மனன்ட் டாக்டர் இங்க போட்டு சொல்றேன். மாத்திரை கொடுத்தா வீசி போடுறாங்க சார். நேத்து கூட ஒருத்தர் வந்து அப்படிதான் சொன்னாங்க சார். மெடிக்கல்ல மாத்திரை சாப்பிட்டாங்களாமா. இப்போ நீங்க லோக்கல்ல வீடியோ அந்த மாதிரி நிர்வாகத்துல சொல்லிருக்கீங்களா அது மாதிரி நாய்க்கடி நிறைய இருக்குன்னு இதை சொன்னா அவங்க கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது வழி பண்ணுவாங்கல்ல. சார் அவங்க வளர்க்குற நாய் தான் கடிச்சிருக்கு மீன்ஸ் தோட்டத்துல வச்சிருப்பாங்க சார் அதுதான் கடிச்சு வருதுன்னு சொல்றாங்க சார். தெரு நாய் எல்லாம் இல்லைங்க சார். இப்போ மற்ற எசென்சியல் ட்ரக்ஸ் எல்லாமே இருக்குல்ல. நான் இருக்கேங்க சார். இங்க நீங்க வந்த நோயாளிகளுக்கு வர அந்த ட்ரக்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு குவார்டர்ஸ் இங்க இந்த கேம்பஸ்ல இருக்கு. ஆமாங்க சார். இந்த கேம்பஸ்ல இருக்கு 2 பேருமே. 2 பேர் இருக்குங்க எங்க அந்த டிடி போட சொன்ன போன் ஒர்க் பண்ணி சார். ஒர்க் ஆகுதுங்க சார். சரி, நான் பேசுறேன். டாக்டர் வந்து பர்மனண்டா போடுறதுக்கு சரி சார். மோஸ்டா வந்து சில பேர் வந்து ஃபைட் பண்ணுவாங்க சார். இன்ஜெக்ஷன் போட மாட்டேங்கிறீங்க. அதாவது என்ன டாக்டர் ஆனா எனக்கு என்ன ஒருத்தருக்கு அந்த மாதிரி போட்டு அலர்ஜி ஆயிடுச்சுங்க சார். இல்ல இல்ல நீங்க அதுக்கப்புறமா பண்ணதால எனக்கு டாக்டர் பயமா பண்ணும்போது தான் ஆனா அவங்க புரிஞ்சுக்க டாக்டர் மாட்டேங்கிறாங்க. பரிசோதனை பண்ணாதான் நல்லது. டாக்டர் நான் பர்மனண்டாவே இங்க போட்டுரு சொல்றேன். தேங்க்யூ. இந்த வாரத்திலே இந்த முடிஞ்சா இன்னைக்கு நாளைக்குள்ள போட சொல்றேன். இங்க வேற எங்கேயாவது கூட இங்க உடனே மாத்தி போட்டு ஒரு பர்மனன்ட் டாக்டர் இங்க போட்டு சொல்றேன். மாத்திரை கொடுத்தா வீசி போடுறாங்க சார். நேத்து கூட ஒருத்தர் வந்து அப்படிதான் சொன்னாங்க சார். மெடிக்கல்ல மாத்திரை சாப்பிட்டாங்களாமாங்க சார். சார் நான் இன்ஜெக்ஷன் போட முடியாது அப்ப டாக்டர் கிட்டயே கேட்டு மாத்திரை கொடுங்க. ஆனா அவங்க வந்து நீ இன்ஜெக்ஷன் போடாம எதுக்கு இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க சார். டாக்டர் பர்மனண்டாவே இங்க போடுற மாதிரி வச்சுக்கலாம். காலம் என்ன மாதிரி தவறா போன் சொல்றோமா கண்டிப்பா சொல்றோம். இதுல என்னென்ன வசதி இருக்குமா ஹாஸ்பிட்டல்ல? ஸ்கேன்லாம் இருக்கா? என்ன ஸ்கேன் இருக்கு? அல்ட்ராசவுண்ட் இருக்கு. வேற என்ன இருக்கு? சக்ஷன் அப்பாரட்டஸ் இருக்குங்க சார். ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் இருக்குங்க சார். எத்தனை இருக்கு கான்செப்ட்? சார் 5ங்க சார். 5 கான்செப்ட். நீங்க போமா ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் நம்ம இது கொரோனா நேரத்துல வாங்கினதா? ஆமாங்க சார். அது எங்க இருக்கு? சார் எல்லா இடத்துலயும் வச்சிருக்கீங்க சார். லேபர் ரூம் வச்சிருக்கீங்க சார். ஐபில 2 வச்சிருக்கீங்க சார். லேபர் ரூம் எவ்வளவு டெலிவரி வருதுமா சார் மாசத்துக்கு? டாக்டர்ஸ் இல்லைனால பில்லிங் இல்லைங்க சார். நீங்க ஏற்கனவே டெலிவரி பார்த்ததுனால இப்போ ஏப்ரல் டு இது வரைக்கும் 4 டெலிவரி பார்த்துருக்கீங்க சார். இது வரைக்கும் 4 டெலிவரி வருது. பார்த்துருக்கீங்க சார். ஒரு ஏப்ரல் ஆமாங்க. அதுக்கு முன்னாடி 11 சார் போன இயர். இந்த இயர் வந்து 4 சார். ஐபிங் சார். இது மேலுக்கு எல்பிங் சார். எல்பி ரேஷன்றதுனால கரண்ட் ப்ராப்ளம் இருக்குங்க சார். இப்போ கூட சிங்கிள் பீஸ்ல தான் எரியுதுங்க சார். சோலார் இருக்குங்க சார். சோலார் சன்லைட் மட்டும் மழை மட்டுமே சோலார் இல்லைங்க சார். நல்லா நீட்டா தான் மெயின்டைன் பண்றீங்க. நல்லா நீட்டா மெயின்டைன் பண்றீங்க. வாழ்த்துக்கம்மா. நல்லா பண்றீங்க. நான் டாக்டர் மட்டும் சரிங்க ஹெல்த் அண்ட் வெல்னஸ் செட்டுங்கிறதால காலான் ஊட்டி போட்டுப்பாங்க. சரிங்க சார். நம்ம பர்மனன்ட் டாக்டரை போடுறதுக்கு வழி பண்ணுறோம். சரி தேங்க்யூ. இந்த லைட் போடுறேன்.
லைட் போடுறது என்ன உடம்புக்கு பாத்தீங்களா என்ன பெர்ஃபியூம் போட்டிருக்கேங்க சார் அது வீசிங் ப்ராப்ளம் சார் சரி கொஞ்ச நேரம் படுத்துட்டு நெட் போடுறேன் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி 8 பூத்து இந்த ஏப்ரல்ல இருந்து 4 குழந்தை இங்கே பிறந்திருக்கு. ஆமாங்க சார் இது என்னென்ன ட்ரக்ஸ் ஸ்டாக் வச்சிருக்கீங்க? ஆமாங்க சார் அது நீங்களே எழுதுறீங்களாமா யார் வந்து எழுதுறீங்க? சார் பார்த்து நீங்க எழுதுறீங்க. என்னென்ன ட்ரக்ஸ் அவைலபிலிட்டி இந்த வெளியில ஒரு பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் இங்க மருத்துவம் போர்டு வச்சிருக்கீங்க. சார் வெளியே போட்டா அது மழையில இதாயிரும் அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் இங்க எவ்வளவு இருப்பும் போட்டு வச்சிருக்கீங்க. ஆமாங்க சார் எடுத்து அதே மாதிரி இதயம் காப்போம் திட்டத்துல லோடிங் டோசஸ் இருக்கு. அதுல எப்படியும் ஒரு போர்டு வச்சிருக்கோம். அது வச்சிருக்கீங்களா? சார் என்ன பார்மசியில மட்டும் ஒட்டி வச்சிருக்கோம் சார் ஆனா இங்க அது மாதிரி வெளியில இது இப்ப இந்த பாம்பு கடிக்க வச்சிருக்க மாதிரி இதயம் காப்போம்க்கும் இது இங்க இருக்கு அப்படிங்கறத போர்டு உங்களுக்கு சொந்த ஊர் ஈரோட? நாமக்கல். நீங்க சாலவாடி இங்க பக்கத்துல இருக்கீங்க. வரங்கம்மா ஒரு தாத்தா கேட்டதா சொல்லுங்க. சரிம்மா சரி இப்போ வாங்க வச்சுக்கலாம்.